நீங்க வந்து முதல்வர். அப்போ நீங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. அவங்க செஞ்சதை நீங்க திருப்பி செஞ்சீங்கன்னா அப்புறம் என்ன சார் அவங்களுக்கு வித்தியாசம்? ஸோ எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. திமுக இருக்கக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு போதும். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அனைத்து பேருக்கும் ஒரு நபர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போதும். அவர் வந்து ஈஸியா வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா அவரால் லோக்கலா இறங்கி யாருமே பேச முடியாது. உங்களுடைய கட்சியினர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அதுக்கு நீங்க தெளிவா நீங்க அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணிக்கணும். கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விசிகே ஆகட்டும், ஐயுஎம்எல் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதலமைச்சராகனு சொல்லிட்டு யாருமே வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடல. கருணாநிதி என்னும் நான், ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், சி ஜோசப் விஜய் என்னும் நான். வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். சட்டமன்ற கூட்டங்கள் நடந்தது. இந்த சட்டமன்ற கூட்டத்தில் சில பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஸோ முதலமைச்சர் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. இதுவும் மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் செஞ்ச சில வைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமாக கொண்டாடப்படுது. ஸோ இதை பற்றி தான் வீடியோவில் நம்ம பார்ப்போம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தது. இந்த சட்டமன்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து 2 பெண் தலைவர்கள், பெண் ஆளுமைகள் பேசுகிறாங்க. அதில் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே பாமகவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கொடுக்குறதுல ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ வந்து கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பிரச்சனையை பற்றி நிறைய தெளிவாக பேசியிருந்தாங்க. அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து மிகச்சிறப்பாக பேசியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியா வாயு தாக்குதல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பாட்டில் இஷ்யூ, இது மாதிரி நிறைய வந்து பேசினாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே போச்சு. அடுத்தடுத்த தலைவர்லாம் பேசினாங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சார். வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணீங்க, அதை நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க, என்ன இந்த மாதிரிலாம் சிங்கப்பெண் படையை பற்றி பேசியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினார். அதுக்கு பதிலடி கொடுக்கும் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் பேசினாங்க. அந்த சிஎம் அவர்கள் பேசும்போது அதில் ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா லஞ்சத்தை பற்றி, ஊழலை பற்றி பேசினார். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட பணத்தை தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவங்களை விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களே விட மாட்டேன் அப்படின்ற ஒரு பயங்கரமா ஒரு பஞ்ச் டயலாக் பேசியிருந்தாரு. அது உண்மையில வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருந்தது. கண்டிப்பா மக்கள் அவரை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த ஊழல்லாம் வெளியில் கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவர் பேசியிருக்காரு. மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. இதை பண்ணிட்டாருன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஆதரவு வந்து கூட ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு அவர் சொல்கிறாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அவங்க 40 நாள் என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் படை வந்து அறிமுகம் செஞ்சுட்டாங்க. விவசாயிகளுக்கு லோன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு வந்து பொருளை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அடுத்து போதை வஸ்துக்களை வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அறவே அழிச்சிருக்காங்க. ஒயின் ஷாப் ஒழிச்சிருக்காங்க. 717 ஒயின் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணதை அவர் பாசிட்டிவாக நாங்கள் இந்த 40 நாள் இங்கே என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் சொல்லிட்டார். ஸோ சிறப்பு தான். ஏன்னா அவர் கண்டிப்பாக ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும். அவருடைய நிர்வாகத்தை பற்றி குறை சொல்றதுக்கு ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்கணும். அதை எவர் பெஸ்ட்டாக பண்ணுறாரு இல்லை வந்து எதாவது தவறு பண்ணியிருக்கான்றது நம்ம அதுக்கப்புறம் நம்ம 6 மாதம் கழிச்சு நம்ம பேசுவோம். அதுக்கு முன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வந்து சில சைகைகள் பண்ணார். இப்போ பேரவைத் தலைவர் என்ன சொல்றாரு, சட்டப்பேரவைத் தலைவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு முந்தின நாள் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைகை செஞ்சாரு. அந்த சைகை வந்து பார்த்தீங்கன்னா தவறானது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவைத் தலைவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அப்படி சொல்லும் போது அடுத்த மறுநாள் என்ன நடந்தது அப்படின்னாச்சுன்னா சிஎம் அவர்கள் வந்து பேசும்போது நான் வந்து எனக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாரு. சரிங்களா? ஸோ அப்படி பண்ணார். இந்த சைகையை பொறுத்தளவு வந்து என்னன்னா இது எக்ஸாக்டா பார்க்கும்போது அப்படியே வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் அவர் வந்து மென்ஷன் பண்ண மாதிரி தான் இருக்குது. அவர் தான் டார்கெட் பண்ணி சொல்லியிருக்காரு. அது எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் எல்லாருமே சோசியல் மீடியா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ரைட், பொது வெளித்தலையில். இப்போ பொது வெளித்தளங்களில் இந்த மாதிரி பேசப்படுதா? இப்போ என்ன நடக்குன்னா இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூதறிஞர் ராஜாஜி, கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், புரட்சித் தலைவர் அம்மா, இந்த மாதிரி வந்து நிறைய ஆளுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இதுவும் இல்லாமல் கக்கன் போன்ற தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைகைகள் செஞ்சது கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு மாண்பு இருக்கும்போது நீங்க வந்து முதல்வர், அப்போ நீங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. மிகப்பெரிய அளவில் இதை கொண்டாடினாங்க. ஆனால்
நடுநிலைவாதிகள் பொதுமக்கள் இருக்காங்களா, நிறைய பேர் வந்து முகம் சொல்லிக்கிறாங்க, இல்லை இது பண்ணியிருக்க கூடாது, இது தவறு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்றாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கேட்கலாம், இதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா திமுக அந்த மாதிரி பண்ணலையா? திமுக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, எஸ் உண்மைதான், இல்லைன்னு கிடையாது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க தூய சக்தியா இருக்கோம், நாங்க யாரையும் அட்டாக் பண்ண மாட்டோம், நாங்க எங்க டார்கெட் என்னன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும், இதைத்தான் சொல்லி நீங்க வந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க செஞ்சதை நீங்க திருப்பி செஞ்சீங்கன்னா அப்புறம் என்ன சார் அவங்களுக்கு வித்தியாசம்? ஸோ எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ அவங்க பண்ணதை நீங்க பண்ணக்கூடாது, அவங்க செஞ்ச தவிர நீங்க செய்ய மாட்டேன், அது சொல்லித்தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அப்ப இந்த விஷயத்தை செய்யும்போது அடுத்து என்ன விஷயம்னா நீங்க செஞ்சுட்டீங்க. அடுத்து ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர். அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல கண்டிப்பா ஒரு மாசம் எங்க இருந்தே ஆகணும். அப்போ எதிர்க்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் நம்ம செய்கையில தான் பேசுவாங்க. அப்ப செய்கைகள் செய்யும் போது உங்களுடைய எம்எல்ஏஸும் திரும்ப தான் பண்ற சூழல் வரும். அப்போ வந்து அது உங்களுக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி கண்டிப்பா இருக்கும். அப்போ இதை நீங்க அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை. இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்து இதுல என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு பெரியவர் வந்து ஒரு கதை சொல்ற மாதிரி நீங்க சொல்லியிருப்பீங்க, எங்கப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணியிருக்கீங்க. அது டைரக்டா வந்து அவரை அட்டாக் பண்ற மாதிரி, முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ற மாதிரி தான் இருந்தது. அது என்ன அப்படின்னா, மாண்பு என்னன்னா ஒரு சட்டமன்றத்தில் இல்லாத ஒருத்தர் வந்து நம்ம பேசக்கூடாது. ஸோ இது இந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கணும், வெளியில பண்ணிருக்கலாம். நீங்க வந்து திருச்சியில பண்ணீங்கல்ல, ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன அப்புறம் ஏதாவது வந்துடும் அந்த மாதிரிலாம் சொன்னீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெளியில் பேசினீங்கன்னா கூட ஓகே, அது ஒரு பொது ஜென்ரலாக வந்து ஒரு கட்சி பார்ட்டி மீட்டிங்கில் பேசுகிறீங்க, இல்லை மக்களை சந்திக்கும் போது பேசுகிறீங்க, அங்கே உங்கள் ரசிகர்கள் வந்திருக்காங்க, அது ஒரு ஜாலியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு எந்தோஷமாக இருக்கும், அதை நீங்கள் பண்ணி பண்ணலாம். ஆனால் சட்டமன்றத்தில் பேசும்போது இது தவறாக வந்து முடியும் சார். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் குழந்தைகள் பார்த்துருக்குறாங்க, நீங்க என்ன பண்ணீங்களோ அதான் குழந்தைகள் பார்த்துருக்காங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க. ஸோ அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி பேசும்போது பாத்தீங்கன்னா, சைகை காட்டும் போது ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, திரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் இன்னொரு உறுப்பினரும் வந்து பாத்தீங்கன்னா ஹைஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி ஹைஃபை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ என்னன்னா, அது பார்த்தீங்கன்னா அது தவறாக இருக்குது, அது பண்ணியிருக்க கூடாது, நீங்கள் பண்ணியிருக்கூடாது, அவங்க அதை பண்ணியிருந்துருக்கூடாது, ஏன் இப்படி பண்ணின்னு தெரியல. ஸோ ஒரு ஆர்வத்தில் நீங்கள் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியுது. நான் எதிர்பார்க்க நீங்கள் வந்து மேபி நீங்கள் ஒரு ஆர்வத்தில் இதை பண்ணியிருந்துருக்கலாம். இனிமேல் அந்த தவறுகள் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களை வந்து எல்லா மக்களும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்லபடியாக நீங்கள் ஒரு ஆட்சி கொடுப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தனி ஒரு ஐக்கானாக இருக்கணும், நீங்கள் ஒரு தனி ஐக்கானாக இருக்கணும், அது பண்ணியிருக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்கல்ல, ஸோ இப்போ அப்போ என்ன நடக்கும்னா, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய திமுக வந்து பாத்தீங்கன்னா இதை விட லோக்கலா இறங்கி பண்ணுவாங்க, இதை விட பயங்கர லோக்கலா இறங்கி பண்ணுவாங்க. சோ அப்ப என்னன்னா, உங்க கட்சிக்காரங்க பண்ணுவாங்க, ஒண்ணுங்க திமுக இருக்கக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு போதும், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அனைத்து பேருக்கும் ஒரு நபர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போதும். அவர் வந்து ஈஸியா வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா அவரால் லோக்கலா இறங்கி யாருமே பேச முடியும், அந்த அளவுக்கு மோசமா பேசி சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. சோ அப்ப ஏன்னா இப்ப அவங்கள நீங்க ஊக்கப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. நீங்க செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்ண, நீங்க இதை விட்டுட்டு வேற மாதிரி நீங்க ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா, ஓகே நாங்க வந்து அடுத்து என்ன பண்ண போறோம், சோ வந்து விவசாயிகளுக்கு என்ன பண்ண போறோம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன பண்ண போறோம், இந்த திட்டத்துக்கு என்ன பண்ண போறோம், சோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பேசிட்டீங்கன்னா உங்களை வந்து சிறப்பா வந்து எல்லாருமே பாராட்டிப்பாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பேசாம இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேட்டிருந்தோம். ஆனா நீங்க பேசி இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணது வந்து ஒரு தவறா ஒரு விஷயமா இருக்குது. என்னை பொறுத்தளவு மக்கள் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரூர் இன்சிடென்ட் பற்றி அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டா சொல்லிட்டு கடந்து போயிட்டு ஏன் மேலே பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் உங்க மேலே பழிய போடுறாங்க, நீங்கள் சொல்றீங்க நான் எந்த தவறு செய்யலட்டு. ஆனால் நடந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கூட்டத்தில் நீங்கள் ஒரு மணி நடந்தது, அங்கே இறந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட்சிக்காரர்கள், உங்களை பார்க்க வந்த ரசிகர்கள், குழந்தைகள், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு இன்னைக்கு உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே எல்லா விதமான பவரும் நீங்கள் தான். அப்போ நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், என்னன்னா கண்டிப்பா இதுக்கு உண்டான ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா கொடுக்கப்படும். ஏன்னா நீங்க இப்போ வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா, அன்னைக்கு இருந்தாங்க கலெக்டர், யார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அன்னைக்கு இருந்த அந்த எஸ்பி, அன்னைக்கு இருந்த டிஎஸ்பி, ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொண்டு வந்து அதுக்கு ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் குழு இந்த மாதிரி போட்டு, ஸோ அவர் தலைமையில் விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வெளியிட்டு இருக்கலாம். வெளியிட்டு போது ஆட்டோமேட்டிக்காக உங்க மேல ஒரு நம்பிக்கை, அது நீங்க பண்ணலன்னு நீங்க ஓகே, ஏன்னா அது ஒரு ஆக்சிடென்ட், உங்க மேல ஒரு பழி சொல்லிட்டீங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அதுக்கு காரணம் நீங்க லேட்டா வந்தாலும் சொல்றாங்க, ரைட், இதெல்லாம் ஓகே, அது ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க நினைச்சா இந்த விஷயத்தை வந்து விளக்கப்படுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணி இருந்திருக்கலாம். சோ இதுக்கு வந்து மக்கள்கிட்ட நீங்க சொல்லி இருந்திருக்கலாம். இதை நீங்க சொல்லாம மட்டும் மிகப்பெரிய ஒரு தவறாகி போச்சு. தென் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்கட்சிகள். என்ன வைக்கிறாங்க, உங்களுடைய தாவக எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா பாலியல் செயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, மேலிடம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு. யார் இந்த மேலிடம் அவங்க கேட்கறாங்க, ரைட்டா? அப்போ உங்களுக்கு பின்னாடி தான் அவர் உட்கார்ந்துருக்காரு, அவையெல்லாம் இருக்கிறார்.
அப்போ அதுக்கு நீங்க தெளிவா பதில் சொல்லியிருக்கணும். ஸோ அதை நீங்க அப்படியே கடந்து போறீங்க. இதுக்கு முன்னாடி நடக்கலையா நீங்க செஞ்சு எஸ் ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி வந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போதைகள் பிரச்சனைகள் நடந்திருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இது நீங்க கட்டுப்படுத்தலைங்க. உங்க கட்சி மேல உங்களுடைய கட்சியினர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அதுக்கு நீங்க தெளிவா நீங்க அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணிருக்கணும். ஸோ அது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தா எதிர்கட்சியினர் எதுவும் பேச முடியாம போயிருக்கும். அதே மாதிரி எதிர்கட்சியினர் வந்து வெளிநாடு செஞ்சு ஒரு தவறான விஷயம் அவங்க இருந்திருக்கணும். இருந்து சரி ரைக்கி அவங்க கொஸ்டின் கேட்டாங்க, சிஎம் என்ன சொல்றாரு கேட்டு போய் ஏன் உதயநிதி வெளில போனான்னு தெரியல. ஸோ எதிர்த்து தலைவர் இருந்து ஸோ பார்த்துனாங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதில அவர் கேட்டுக்கலாம். ஸோ அப்போ அவங்க இருக்கும்போது நீங்க செஞ்சீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு உள்ளா இருந்திருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பேசுனீங்க, திமுக ஆதரவுல தான் வந்து தயவுல தான் நாங்கள் ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. ஸோ அவங்க தயவுல தான் ஆட்சி நடத்துறீங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விசிகே ஆகட்டும், ஐயுஎம்எல் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முதலமைச்சராகனு சொல்லிட்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடல. நீங்க முதலமைச்சர் யாருன்னு தேர்தலில் போட்டியிடல. அதே மாதிரி அவங்களுக்கு செலுத்தின வாக்குகள் எல்லாருமே அந்த மக்கள் எல்லாருமே நீங்க முதல்வர் அப்படின்ற கான்செப்ட்ல அவங்க வாக்குகள் செலுத்தல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறணும், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆகணும் அப்படிதான் அவங்க வாக்குகள் செலுத்துறாங்க. அப்போ இவங்க தயவுல ஆட்சி நடக்குதோ இல்லையோ, ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம், உண்மையான விஷயம் என்னன்னா திமுகவோட ஓட்டுல தான் அவங்க வெற்றி பெற்று அது மூலியமா வந்து நீங்க சிஎம் ஆயிருக்கீங்க. அவங்க கொடுத்த ஆதரவு தான் நீங்க சிஎம் ஆயிருக்கீங்க. ஸோ இன்னொரு விஷயம் அப்ப கேட்கலாம், அப்போ காங்கிரஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவோ மற்ற கூட்டணி கட்சி என்ன கேட்கலாம், அப்போ எங்களோட வாக்குகள் தானே மற்ற தொகுதியில் திமுக ஜெயிச்சுதான்னு சொல்லிட்டா. எஸ் உங்களோட வாக்கு ஆதரவு இருந்தது இல்லைங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ரேஷியோனா 95 இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ 95% திமுக வாக்குகள், 5% தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கூட்டணி வாக்கு கட்சி வாக்குகள். சரிங்களா. ஸோ அப்போ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணவே கூடாது. ஸோ அது ஒரு வகையில் இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடல் பாடியிருப்பாரு, பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா அப்படின்ற ஒரு பாடல் பாடியிருப்பாரு அவரோட படத்துல. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதவி உங்களுக்கு வந்துருச்சு, அதுல உங்களுக்கு துணிவு இருக்கு, அதே மாதிரி பணிவும் கொஞ்சம் தேவை. பணி உங்களுக்கு இருக்கு, நான் எல்லாம் கிடையாது. பட் இந்த சைகைகளா இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சட்டமன்றத்தில் நீங்க பேசுறீங்க சார், நீங்க சட்டமன்றத்தில் பேசும்போது சிஎம் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு வந்து மக்கள்ல பேசும்போது ஈஸியா வந்து குழந்தைங்க மத்தியில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வைரலா பரவும் போது குழந்தைங்களோ இல்ல ஜென்சி கிட்ஸோ அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேவரா இருப்பாங்க. நீங்க செய்யற எல்லாமே அவங்க ரசிப்பாங்க, இல்லெல்லாம் கிடையாது. சரிங்களா. ஸோ பயங்கரமா ரசிக்கிறாங்க உங்களை வந்து தன் வீட்டு பிள்ளையா தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை தாண்டி ஒரு நடுத்தர வயதில் ஒரு 40 வயதில் ஆரம்பிச்சு அதுக்கு மேலே உள்ளவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பாங்க. அவங்க இதை என்ன பண்ணாங்கன்னா பார்க்கும்போது என்ன இப்படி பண்றாரு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவா மாறி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நீங்க சிறப்பா வந்து ஆட்சி பண்ணுங்க, சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பண்ணுங்க, சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யுங்க. ஸோ இதைத்தான் மக்கள் எதிர்பார்த்து உங்களை ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதை நீங்க வந்து ஃபில் பண்ணி நாங்கள் நம்புறோம். சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.